அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம், இனிமேல் தான் ராஜயோகம், தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ஒரு வருடத்திற்கு பிறகு முழுமையாக இந்த இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்த மாறுதல் உண்டு. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு 10 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். கர்மாதிபதியும் சகாயாதிபதியுமாக இருக்கிறாருங்க சுக்கிரன். அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சகாயஸ்தானமாகிய 3இல் அமர்ந்து தனது சப்தம பார்வையை ஆகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தின் மீது பதிக்கிறார். இந்த வேளையில் புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்திருக்கிறார். ராசியின் அதிபதியான சூரியனுடனும் இணைந்து வலம் வருவதால் புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், கூட்டு கிரகங்களின் இணைவு காரணமாக பல அதிரடியான மாற்றங்களையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது. எனவேதான் இனி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையும். ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார். சுக்கிரனின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான சூரியன் பகை கிரகமாக இருக்கிறார். இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருப்பதை காட்டிலும் 3ஆம் இடத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ஏற்படுகிறது என்பதை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். ஏனென்றால் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக மாற்றுகிறார். 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை ராசியின் அதிபதியான சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து பார்க்கக்கூடிய இந்த வேளையில் 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேளையாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த தருணத்தில் இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் திட்டவட்டமாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி அடுத்தடுத்து நிறைவாக வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சிறப்பான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சுத்தம் என்றாலே சுக்கிரன் சுத்தபத்தமாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது உணவு, ஆடை, பொன்பொருள் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கிறது. ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். உங்களுடைய உள் தோற்றம் மட்டுமல்ல புற தோற்றத்தையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் எந்த உடை அணிந்தால் எப்படி இருக்கும் என்று நேர்த்தியான பல நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதால் இந்த தருணத்தில் புறத்தோற்றம் பொலிவு பெறும் அற்புதமான வேலையாகவும் அமைகிறது. உறுதியாகவே தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் பொன்பொருள் சேர்க்கை நிறைவாக உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் பணம், வீடு, வீட்டுமனை, வாகனம் மற்றும் ஆடம்பரமான வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே நிறைவாக உங்களை தேடி வரும்.
64 கலையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல கலை ரீதியான நுட்பமான அறிவாற்றலை பெற்று மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து 3ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் விலகும், வருமானம் நிறைவாக கிடைக்கும், புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத பணவரவும் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் புதிய நுட்பங்களும் நுணுக்கங்களும் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் சிறப்பாக மேற்கொள்ள முடியும். அதே போன்று கலைத்துறையிலும் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கிறது. கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலுமே அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றவாறு திட்டங்களையும் யூகங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் புதிய விற்பனை நிலையம் திறத்தல், புதிய கிளை திறத்தல் போன்ற பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மத்திய மாநில அரசின் சலுகைகளும் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை, மனதிற்கு பிடித்த சூழல் என அனைத்துமே சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அலுவலக சூழல் சிம்மராசிக்காரர்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிறைவான மாற்றத்தை நிச்சயம் உருவாக்குகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் உறுதியாகவே இல்லத்தில் சிறப்பாக கைகூடும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் களத்தில் இறங்கிய சுக்கிரனின் அருளால் வெற்றிகரமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கிடைப்பதை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தற்காலிக பிரிவை சந்தித்த கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சுக்கிரனினுடைய ஆட்சி பலத்தை உணர்ந்து பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதால் இல்லத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் இருக்கக்கூடிய தொய்வுகளை நீக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது முன்கூட்டியே கணித்து செயல்பாடுகளை மாற்றுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சுக்கிரனின் தினமாக கருதக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதோடு அடுத்த காரியம் அனைத்திலும் இருக்கக்கூடிய காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேளை உறுதியாகவே அமைகிறது. எனவே தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிச்சயம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.